சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல். மின்சாரத்துல இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கா? இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஊழலே மின்சாரத்துறையில தான் நடந்திருக்கு. அந்த மின்சாரத்துறையில நடத்தப்பட்ட ஊழலுக்கு பின்னாடி இந்த அமைச்சர் தான் இருக்காரு. அதுபோக இந்த அமைச்சர் இவ்ளோ பணத்துல, எவ்ளோ பாதி பணத்த திமுகவுடைய தலைவருக்கு அவரு அனுப்பியிருக்காரு. இத பத்தின எல்லாவித முக்கியமான ஆவணங்களும், ஆதாரங்களும் இப்போ தமிழக அமலாக்கத்துறையினருக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில அவங்க நம்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட இது எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில இப்போ யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு? யார் யாருக்கெல்லாம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? யாருடைய சொத்துக்கள் இப்போ மீட்டெடுக்கப்பட்டு தமிழக மக்களுக்கு ஒப்படைக்க காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல தான் நாம இப்ப பார்க்க போறோம். தமிழகத்துல போன முறை திமுக ஆட்சி புரிஞ்சப்போ, மின்சாரத்துறை ஏகப்பட்ட கடன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு மின்சாரத்துறையவே நெறைய பகுதிகளா பிரிச்சு, அத நெறைய பகுதிய தனியார்கிட்ட வித்துட்டாங்க திமுக அரசாங்கம். ஆனா, அந்த மின்சாரத்துறையில எவ்வளோ லாபம் வந்துச்சு? அதுல எவ்வளோ ஊழல் பண்ணப்பட்டுச்சு? மின்சாரத்துறை எப்படி நஷ்டத்திற்கு போணுச்சு? அப்படின்னு விஜய்க்கு ஏற்கனவே பயங்கர சந்தேகமாம். ஸோ மின்சாரம் இல்லாத வீடுகளே கிடையாது. மின்சாரம் இல்லாத எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. எந்த ஒரு பொருள் தயாரிக்கனாலும், எந்த ஒரு பொருள விக்கனாலும், எந்த ஒரு பொருள உற்பத்தி பண்ணாலும், கண்டிப்பா மின்சாரம் தேவைப்படுது. இப்படி எல்லாத்துக்குமே மின்சாரம் தேவைப்படும்போது, எப்படி மின்சாரத்துறை மட்டும் நஷ்டத்துல போக முடியும்? இது நம்ப முதலமைச்சர் விஜயுடைய டீம்ல நெறைய பேருக்கு எழுந்திருக்க சந்தேகம். அதனால உடனடியாக மின்சாரத்துறையில என்ன மாரியான ஊழல்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? மின்சாரத்துறையில ஏன் நஷ்டத்துல போது? அப்படின்னு ஒரு தனிப்படை அமைச்சு, அதுல அத முழுவதுமா செக் பண்ணியிருக்காங்க. அதுல விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்ச இந்த 2 மாசத்துல மின்சாரத்துறையில எந்த ஒரு ஊழலும் நடக்கல. மின்சாரத்துறையில ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா, பழைய முறையில அதாவது போன கவர்மெண்ட்ல மின்சாரத்துறையில மாதம் எவ்வளோ கடன் வாங்குனோம், எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கணக்கு மட்டும் தான் இருக்கு. அதுல லாப கணக்குங்கிறது எதுவுமே இல்ல. ஆனா, இப்ப மட்டும் இந்த 2 மாசத்துல எப்படி இவ்ளோ லாபம் வந்துச்சு? அப்படின்னா, அவங்க எப்படி இதெல்லாம் நஷ்டமா மாத்துனாங்க? எப்படி இத ஊழல் பண்ணாங்க? அப்படின்னு எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு வருடமும் மின்சாரத்துறையில அவங்க மின்சார முன்னேற்றத்துக்காக வாங்கப்பட்ட ஒவ்வொரு மின்மாற்றிலயும் கிட்டத்தட்ட 1க்கு 3 மடங்கு பணத்த அவங்க ஊழலா பண்ணியிருக்காங்க. அதாவது பொய் கணக்கு காட்டியிருக்காங்க. ஒரு மின்மாற்றி விலை 5,00,000 அப்படின்னா, அவங்க அத 10,00,000 குடுத்து வாங்கியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு மட்டுமே ஒரு மின்மாற்றிக்கு 4,00,000 வீதம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு எத்தன மின்மாற்றி? 5 வருடங்கள்ல எவ்வளோ மின்மாற்றி? அதுக்கு எத்தனை கோடி ஊழல் பண்ணப்பட்டிருக்கு? இப்படி சாதாரண ஒரு பொருள 3 மடங்கு விலை உயர்த்தி வாங்கி, அத ஊழல் பண்ணி, அதன் மூலியமா மின்சார வாரியத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின அந்த மின்சாரத்துறை அமைச்சர இப்போ உடனடியாக கைது பண்ணி நாம விசாரிச்சோம்னா, கண்டிப்பா இந்த ஊழலுக்கு இதுக்கு பின்னாடி சம்மந்தப்பட்டது யாரு? இந்த ஊழல் பண்ணப்பட்ட பணம் இன்னும் யாருக்கெல்லாம் பிரிச்சு குடுக்கப்பட்டுச்சு? இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு? அப்படிங்கிற எல்லா தகவலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னும் இப்போ அமலாக்கத்துறையினர் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்திருக்க முடிவு உண்மையிலேயே சரியான முடிவுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.